Hey guys, welcome back. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா POCO வந்து ஒரு தரமான ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா POCO X3 இந்தியால அஃபிஷியலா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. முக்கியமா இதோட பிரைசிங் ரொம்ப அக்ரெசிவா வச்சிருக்காங்க. வெறும் 17000 ரூபாய் தான். ஸோ POCO X2 பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 17500 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப இந்த POCO X3 ஸோ POCO X3 வந்து POCO X2 விட நல்லாவே பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துமே இந்த POCO X3 வெறும் 17000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வேற லெவல் வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வீடியோவில் இந்த POCO X3 நம்ம ஏன் கண்டிப்பாக வாங்கலாம், ஒரு 7 ரீசன் அதுக்காக வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மாதிரி தான் இந்த POCO X3 ஒரு சில அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லியும் போடுற வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டா தான் நம்ம டெய்லியும் வீடியோஸ் போறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கூடவே இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விடுங்க. நீங்க போற ஒரு லைக் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த POCO X3 கேமர்ஸ்க்காகவே வந்து ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த அண்டர் 20,000 இந்த POCO X3 தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்றதுக்கு ஒரு டாப் 7 ரீசன் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துட்டு வரலாம். இந்த மொபைலோடைய டாப் ரீசன்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே 6.67 இன்ச்சில் ஃபுல் HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்துமே இதுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு டைனமிக் ஸ்விட்சிங் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் 120 Hz வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 60 Hzக்கும் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 40 Hz வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய யூசேஜுக்கு பொறுத்து நீங்கள் டிஸ்பிளேயோடைய ரெஃப்ரெஷ் ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ப்ளஸ் இந்த மொபைலுக்கு கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு HDR10 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. L1 சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும், அமேசான் பிரைம், ஸோ இதெல்லாம் வீடியோஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓவராலாக டிஸ்பிளே சைட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்துமே ஒரு சின்ன ஒரு கார்ன் இருக்கு. ஸோ அது என்னன்றத வீடியோடைய லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ ரீசன் நம்பர் 2 பார்க்குறப்ப இதோடைய ப்ராசர் Snapdragon 732G வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நியூ சிப் செட்டும் கூட. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இந்த சிப் செட்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன Snapdragon 720G அண்ட் 730G கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் ஒரு 10% to 20% கிட்ட நல்லா பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க. நல்லா எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு ஆக்டோகோர் ப்ராசர். ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீட் 2.4 GHz வரைக்கும் த்ராட்டல் பண்ணும். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த Snapdragon 720G 730G பார்த்தீங்கன்னா 2.3 GHz வரைக்கும் தான் த்ராட்டல் பண்ணும். இதுல கொஞ்சம் கிளாக் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இந்த சிப்செட் 8 nm வந்து பில்ட் பண்ணுது. ஸோ ரொம்ப பவர் எஃபிஷியன்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்க GPU Adreno 618 வந்து ரன் ஆகுது. இதே கிராஃபிக்ஸ் தான் Snapdragon 730Gக்கும் 720Gக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து கொஞ்சம் வந்து அப்டேட்லாம் கொடுத்து Volcan 1.0 கிராஃபிக்ஸ் டிரைவராக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஆன்டி சீட் எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே கேமிங்காக வந்து டெடிகேட்டடாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ரீசன் நம்பர் 3 பார்க்குறப்ப இதோட பேட்டரி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த POCO X3 லீக்ஸ்லாம் வந்து பார்க்குறப்ப 5160 mAh வந்து கொடுக்குறதா தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு லான்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 6000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹியூஜ் பேட்டரியே சொல்லலாம். அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே உங்களுக்கு 33 வாட் அடாப்டர் வந்து கொடுத்துறாங்க. போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா டைப் C தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைட் மோட்ல வந்து கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக பேட்டரி சைட் பார்க்குறப்ப நல்ல ஒரு ஹியூஜ் பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கேமிங்க்கு. ஸோ ஒரு கண்டினியூவாக நீங்கள் ஒரு 13 hours 14 hours வரைக்கும் நீங்கள் கேமிங் ஆடிட்டே இருக்கலாம் நான் ஸ்டாப்பா. ரீசன் நம்பர் 4 பார்க்குறப்ப இதோட கேமரா. ஸோ பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப்ல 64 MP பிரைமரி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது யூஸ் பண்ணியிருக்கிறது சோனி சென்சார், சோனி IMX682 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நியூ சென்சார் தான். இதே சென்சார் தான் Realme 7 Pro, Samsung M31s, Samsung M51. ஸோ இது எல்லாத்துலேயுமே அதே சென்சார் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு காம்பினேஷனாக 13 MP அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சாரும், தென் 2 MP மேக்ரோ, தென் 2 MP டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட் சைடில் POCOல வழக்கமாக கொடுக்குற அந்த 20 MP தான் வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா சைட் நல்லாவே இருக்கு. POCO X2 கேமரா வேற லெவலில் இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இந்த POCO X2 அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே நம்ம எதிர்பார்க்கலாம் சொல்லலாம். அண்ட் POCOடைய கேமரா ஆப்டிமைசேஷனும் நல்லாவே இருக்கும். தென் ரீசன் நம்பர் 5 பார்க்குறப்ப இந்த மொபைலோடைய கேமிங் ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி 1.0+ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நார்மலாக 1.0 விட இது கொஞ்சம் நல்லா பெட்டராகவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ஹெவி யூசேஜ், ஹெவி கேமிங், எது வீடியோ எடிட்டிங் எது பண்ணாலுமே உங்களுக்கு மொபைல் வந்து அந்த அளவுக்கு ஹீட்டே ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மொபைல் வந்து கூல் பண்ணிக்கும். ஸோ லிக்விட் கூலிங் இருக்கிறதுனால ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த லிக்விட் கூலிங் இருந்துமே உங்களுக்கு லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா
உங்களுக்கு செப்பரேட்டா கூலரும் வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் ஷார்க் உடைய இந்த ஃபன் கூலர்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூலர்ஸ்லாம் வாங்கி நீங்க மொபைலோட பேக் சைடில் அட்டாச் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் டபுள் வைஃபை ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோடைய லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை ஆண்டனாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டியூவல் பேண்ட் வைஃபை, ஸோ எதில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக கேமிங் லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க மொபைலில். ஸோ அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். தென் இந்த மொபைலுக்கு டியூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் டாப் அண்ட் பாட்டம் சைஸில் கொடுத்துருக்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கேமிங் இப்படி வச்சு விளையாடுறப்ப கூட நீங்கள் கேம் சவுண்டை நல்லா தெளிவாகவே கேட்டுக்க முடியும். லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு எல்லா பக்கமும். இந்த பப்ஜி விளையாடுறப்பலாம் நீங்கள் லெஃப்ட் சைடில் ஏதாவது சவுண்டு கிடைச்சுன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஸ்பீக்கர்லையும், ரைட் சைடில் கிடைச்சுன்னா ரைட் சைட் ஸ்பீக்கர். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் Z ஆக்சிஸ் லீனியர் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மொபைலோடைய வைப்ரேஷனுக்காக. ஸோ கேம் விளையாடுறப்ப உங்களுக்கு கில் போடுறப்ப, ஸோ இந்த மாதிரியான முக்கியமான மொமெண்ட்ஸ்லாம் வரப்ப உங்களுடைய மொபைல் வந்து வைப்ரேட் ஆகும். அதாவது இந்த பிளே ஸ்டேஷன் ஜாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுடைய மொபைல் வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ இதே வந்து கேமிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கும். தென் இந்த மொபைலில் கேம் டர்போ 3.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஏஐ தான். ஸோ இந்த கேம் டர்போ 3.0 பார்த்தீங்கன்னா இதை பூஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் கேம் விளையாடுறப்ப மற்ற டாஸ்க், பேக்ரவுண்ட் டாஸ்க் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு கேமிங்க்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். கிராஃபிக்ஸ்ல அந்த அளவுக்கு நல்லாவே பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கேமிங்காக இந்த மொபைலில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த போக்கோ X3 கேமர்ஸ்க்காகவே நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ரீசன் நம்பர் 6 வரப்ப இந்த மொபைலில் IPX53 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ரேட்டிங்கும் வந்து இருக்கு. தென் இந்த மொபைலில் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் கேஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் தனியாக போயிட்டு டெம்பர் கிளாஸோ இல்லை கேஸோ வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ரெண்டுமே வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இது எல்லாமே தாண்டி முக்கியமாக இந்த மொபைலில் நோ ஆட்ஸ். ஸோ ஆட்ஸ் வந்து உங்களுக்கு வராது. ஸோ நிறைய பேர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மொபைல்ஸில் ஆட்ஸ் அதிகமாக ரன் ஆகிட்டே இருக்குது, ரொம்ப கடுப்பாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நியூவாக மொபைல் வாங்க போகிறப்ப கூட பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் அதிகமாக ஆட்ஸ் வருமா, ஆட்ஸ் டிசேபிள் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்லாம் பார்த்து வாங்குறாங்க. ஸோ இந்த போக்கோ X3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்ஸ் வந்து சுத்தமாக ரன் ஆகாது. ஒரு க்ளீன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த போக்கோ X3 உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால இந்த விஷயத்தில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் போக்கோ X3. ரீசன் நம்பர் 7. ஸோ இதோடைய ப்ரைசிங் ரொம்ப அக்ரெசிவாக வச்சிருக்காங்கன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ இதோடைய பேஸ் வேரியன்ட் 6GB and 64GB பார்த்தீங்கன்னா 16,999 வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரவுண்டாக 17,000க்கு இந்த போக்கோ X3 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB and 128GB வேரியண்ட்ல இருக்கு. அதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 18,499, அதாவது 18,500 rupeesக்கு உங்களுக்கு இந்த மொபைல் கிடைக்கும். தென் இதுக்கும் ஹையர் வேரியன்ட் 8GB and 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 20,000, அதாவது 19,999க்கு வந்து ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய பேஸ் வேரியன்ட் 6GB and 64GB ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ரைசிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க 17,000க்கு. பிகாஸ் இந்த முன்னாடி லான்ச் ஆன போக்கோ X2 பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் 17,499, அதாவது 17,500க்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை விட கம்மியாக தான் இந்த போக்கோ X3 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் X2 விட நல்லா ஒரு பெட்டராக நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இந்த போக்கோ X3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 17,000க்கு இந்த போக்கோ X3 100 and 200% ஒரு ஒர்த்தான மொபைல், வேல்யூ ஃபார் மணி தான் சொல்லணும். ஸ்பெசிஃபிகேஷன் அந்த அளவுக்கு தாறுமாறாவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போக்கோ X3 வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு தாராளமாகவே வாங்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் வச்சு மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மொபைல் தாறுமாறா தான் இருக்கு ஸ்பெக்ஸ் வச்சு பார்க்குறப்ப. பட் இது லான்ச் ஆனதுக்கு அப்புறம் இதை வாங்கி நம்ம ரியல் வேர்ல்டு யூசேஜுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏதாவது சாஃப்ட்வேர் சைடில் இஷ்யூ இருக்கா, கேமரா சைட், ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் உங்களுக்கு போக்கோ X3 வாங்கி உங்களுக்கு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தனியாகவே நான் போடுறேன். ஸோ இது வரைக்குமே இந்த போக்கோ X3 பற்றி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான், அதாவது ப்ரோஸ் மட்டும் தான் நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். இதில் நெகட்டிவ் சைட்ஸ் எதுவுமே இல்லையா, கான்ஸ் எதுவுமே இல்லையா, டிஸ்அட்வான்டேஜ் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே இல்லை ஸ்பெசிஃபிக் வச்சு பார்க்குறப்ப. ஸோ ஒரே ஒரு குறை கண்டுபிடிச்சி நம்ம சொல்லணும்னு நினச்சோம்னா ஒரு 2 விஷயத்த சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தா இந்த அண்டர் 20,000 இதை அடிச்சுக்க வேற எந்த மொபைலுமே இருந்திருக்காது. ஸோ போக்கோவும் சரி ரெட்மியும் சரி அந்த AMOLED டிஸ்பிளே ஸ்கிப் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதில் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்து ஒரு 1,500 இன்க்ரீஸ் பண்ணி ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லையா இருந்திருக்கும். பட் அது ஒரு விஷயத்தை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே தான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து குறை கண்டுபிடிச்சு சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு சைனீஸ் பிராண்ட். ஸோ அவ்வளோதான்.
நீங்கள் ஒரு பாய்காட் சைனீஸ் ப்ராடக்ட் சென்டிமெண்ட் ஃபாலோ பண்ணுறவரா இருந்தீங்கன்னா இந்த போக்கோ வந்து உங்களுக்கு செட் ஆகாது. பிகாஸ் இதுக்கும் பேக்ரவுண்ட் சைனா தான். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த மட்டும்தான் ஒரு பெரிய நெகட்டிவாக வந்து இந்த மொபைலில் சொல்லிக்க முடியும் இப்போதைக்கு. மற்றபடி இந்த மொபைல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 200% வேல்யூ ஃபார் மணி தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். இந்த போக்கோ X3 பற்றி நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் ஒன்று போட்டு விடுங்க. அண்ட் இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற கேஜெட் அண்ட் மொபைல் ஃபோன்ஸை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.